மனைவி தலாக்கு விட்டுட்டாங்க. ஜெயிதுக்கும் ஜைனப் ரெண்டுமே திருமணம் முடிச்சிட்டாங்க. ஜெயித் தலாக்கு விட்டுட்டாங்க மனைவியை. தலாக்கு விட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத் இறக்கிட்டான். முதல்ல ஏற்கனவே வந்து கேட்டாங்க, ஜெயித் என் மனைவி சரியில்லை, என் மனைவி எதிர்த்து பேசுறாங்க, வாய் அதிகமா பேசுறாங்க, நான் தலாக் விட்டுவா நாஹிமே அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் பயந்துக்குப்பா, தலாக்லாம் விட்டுறாது அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப ரொம்ப ஆத்திரம் தாங்க முடியாம ஜெயித் தலாக் விட்டுட்டாங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். ஃபலம்மா கலா ஸைதுன், ஸைத் ரலியல்லாஹு தன் மனைவி தலாக் விட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றான், ஃபஸவ்வஜ்னாஹா, நான் அந்த ஸைனப் இப்னு ஜக்ஸ் ரலியல்லாஹு அவங்கள நாஹிமே, நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைத்தேன். எல்லா கல்யாணமும் சஹாபாக்கள் மத்தியில குடும்பத்துக்கு மத்தியில் நடந்துச்சு. ஆனா 6வது கல்யாணம் ஸல்லல்லாஹு சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த ஸைனப நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சேன்னு அல்லாஹ்வே சொல்றான். இந்த திருமணம் எப்ப நடந்துச்சு தெரியுமா? ஹிஜ்ரி 5ல நடந்துச்சு. ஹிஜ்ரி 5ல சஃபர் மாதத்துல கிபி 626ல அல்லாஹ் தஆலா நடத்தி வைக்கிறான். மத்த கல்யாணம் தானே நடந்துச்சு. ஆனா அல்லாஹ்வே சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், ஃபஜவ்வஜ்னாஹா, நான் ஸைனப உங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றது பொய்யா போயிடுமா? ஸல்லல்லாஹு திருமணம் முடிச்ச வாழ்க்கை வீணா போச்சா? நல்லா நிம்மதியா ஸல்லல்லாஹு வாழ்ந்தாங்க, ஒரு எடுத்துக்காட்டு தான் வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. இன்னும் ஹிஜ்ரி 7ல சஃபியா ரலியல்லாஹு அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க. இதுவும் சஃபர் மாதம் தான் கல்யாணம் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு ஹிஜ்ரி 7ல சஃபியா ரலியல்லாஹு அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. இதுவும் சஃபர் மாதம் தான் நடந்துச்சு. இன்னும் ஒரு விஷயம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கிதாப் ஹதீஸ் கிதாப் திறந்தாலே அபூ ஹுரைரா பேர் இல்லாமலே இருக்காது. அப்படிப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த சஃபர் மாதம் தான் அவங்களும் இஸ்லாம் ஆனாங்க. ஹிஜ்ரி 7ல சஃபர் மாதத்துல அபூ ஹுரைரா ஸல்லல்லாஹு கையை பிடிச்சி இஸ்லாம் ஆகிறாங்க. இப்படி நிறைய சம்பவத்தை சொல்லிட்டே போலாம். இன்னும் ஹிஜ்ரத், மக்கா இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் பண்ணதுக்கு அப்புறம் தான் இஸ்லாமி மேலோங்கி வளர்ந்துச்சு. அது வரைக்கும் பொறுமையா இருந்தாங்க, இஸ்லாமை மறைச்சி வச்சுதான் இருந்தாங்க. இந்த ஹிஜ்ரி தொடக்கம் ஆரம்பிச்சது எங்க தெரியுமா? சஃபர் மாதத்தான் முத ஆரம்பிச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் தொடங்கின மாதம் இந்த சஃபர் மாதம் தான். இப்படி நிறைய விஷயங்கள் பிறை 27ல ஸல்லல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு சஃபர் மாதத்துல ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சஃபர் பிறை 27ல இப்படி நிறைய விஷயங்கள் சஃபர் மாதம் நடந்துச்சு. ஆனா